என்ன தெரு? ஒன்றும் இல்லை மாமா. இது மார்க்கெட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் வாலடைல தான் இருக்கு. என்ன தெரு? திவ்யா ஒன்னுன்னு காட்டி ஏதோ சொன்னாலே, என்ன சொன்னா? அது அது ஒன்றும் இல்லை மாமா. 9 ஜோடிகளுக்கு நாளைக்கு கல்யாணம் இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னு செய்கையில் சொல்கிறேன். அதை வாயை திறந்தே சொல்லியிருக்கலாம்ல. இந்த ஜெனரேஷனை புரிஞ்சிக்கவே முடியல மாப்ள. எல்லாம் இப்படித்தான். வேண்டாம். வேணும். என்ன தெரு வேணும்? அத்தை, என்ன தெரு முழிக்கிற? உனக்கு திருன்னு பேர் வச்சதும் வச்சாங்க, நல்லா திரு திருன்னு முழிக்கிற. சித்தி கேக்குறாங்கல்ல, என்ன வேணும்னு சொல்லு. அது 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 தண்ணி குடிக்க வந்த அத்தை. தண்ணி இப்படி இருக்காது, உன் கையில இருக்கிறது பால். இது தண்ணி. தண்ணி தான் குடிக்க வந்த. உன்னை பார்த்தா தண்ணி குடிக்க வந்த மாதிரி தெரியலையே. இல்லையே, தண்ணி தான் குடிக்க வந்த. பாருங்க. இப்ப நம்புறீங்களா? தண்ணி தான் குடிக்க வந்த. ஆமா திவ்யா, நீங்க என்ன பண்ற? அவ என்னமோ பண்ணட்டும், நீ தண்ணி குடிச்சிட்டல. அப்போ உனக்கு கிச்சன்ல என்ன வேலை? அதானே, எனக்கு என்ன வேலை? கரெக்டா கேட்டீங்க அத்தை. அத்தை ரொம்ப ஷார்ப் இல்ல? ஏய், இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான்டா பாக்குறேன். அத்தை கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிக்கலப்பா, நான் கண்டுபிடிக்கவே இல்ல. நான் கிளம்பிட்டேன், அத சொல்லதான் வந்தேன். கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதையே நீ இப்பதான் கண்டுபிடிச்சியா? சுத்தம். 10 நிமிஷத்துல ஒட்டுமொத்த மானமும் ஒன்னால போயிடும் போலயே. அப்படின்னா சேலஞ்சில தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. போனா போகுதுன்னு நீ ஆசைப்பட்டத நான் இங்கே வச்சு கொடுத்துறேன். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா, இன்னும் டைம் இருக்கு. சேலஞ்சுன்னு வந்துட்டா ஜெயிக்காம விட மாட்டான் இந்த தேரு. ஆம்பளடி. தாத்தா கூப்பிட்டீங்களா?